நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலர் நீங்க முடமா படுத்து கிடக்குறீங்க. உங்க உள்ளான வாழ்க்கைக்குள்ள நீங்க முடம் ஆயிட்டீங்க. உங்களை முடத்தன்மைக்குள்ள கொண்டு போயிருச்சு. உங்களுக்கு அந்த பலன் உங்களை விட்டு போயிருச்சு. ஆனா ஆவியானவர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய பாசத்து நிமித்தமாய் அதிலிருந்து உங்களை தட்டி எழுப்புகிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு விரும்புகிறார். உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நான் நம்புறேன் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை நமக்கு கிருபையாய் தருவாராக. நம்ம எங்க முடமாகாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய மறைமுகமான வாழ்க்கை, அதான் பிசிக்கலா நம்ம நிறைய பேர் ஆல் ரைட் நம்ம கரெக்டா இருக்கிறோம், ஃபிட்டா இருக்கிறோம், நம்ம நடக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் நிறைய பேரை என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா, ஒரு வெளி தோற்றத்துக்கு அவங்க நல்லா இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கை முடமா கிடக்குது. ஒரு முடவன் எப்படி இருப்பானோ, ஒரு கால் முடியாதவங்க எப்படி இருப்பானோ, அவர்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்றது போல, அவர்கள் நினைச்சதை செய்ய முடியாதது போல, அந்த முடம் அவங்களை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கட்டி போட்டு வச்சிருக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் வெளியில நம்ம விடுதலையா இருக்கிறது மற்றும் அவசியம் அல்ல. எங்க விடுதலையா இருக்கணும்னா உள்ளுக்குள்ள நம்ம விடுதலையா இருக்கணும். நம்முடைய இருதயத்துல நம்ம விடுதலையா இருக்கணும். நம்முடைய சிந்தையில நம்மள விடுதலையா இருக்கணும். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் பாக்கியவான். பொதுவா வெளி தோற்றத்துல ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா உடனே நம்ம சரி பண்ணிடுவோம், உடனே நம்ம ரெடி பண்றதுக்காக துடிப்போம். ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல நம்ம நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஆனா உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். நீங்க வெளியில எல்லாம் கரெக்டா இருந்தும் உள்ளுக்குள்ள நீங்க முடமாக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு அசைவாடுகிற ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற முடங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் சப்பானித்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். உங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் எடுத்து போட போகிறார். அந்த சோர்வுகளை ஆண்டவர் எடுத்து போட போகிறார். அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு முழுவதுமாய் மாற போகிறது. அல்லேலூயா. நீங்க வாஞ்சியா இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, உள்ளான மனுஷன் முடமாக்கப்படக்கூடாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேகம் இப்போ உங்களுக்கு இருக்கா? சின்ன வயசுல இருந்த தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த பிரச்சனை வந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அதே வேகம் இப்போ உங்களுக்கு இருக்குதா? நீங்க பல வருடத்திற்கு முன்பாக கடந்து போன சில பிரச்சனைகள் நிமித்தமாய் வந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளியே நார்மலான ஒரு பர்சனா நீங்க மாறிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டா, நோ, அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எழும்பவே இல்லை. அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் நடக்கிறேன், அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன், அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் தூங்குறேன், அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கிறேன். ஆனா அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் இன்னும் ரெடி ஆகலை, நான் உள்ளுக்குள்ள இன்னும் ரெடி ஆகலை. அந்த வேலை அப்படியே போயிட்டு இருக்குது, அந்த கிளீனிங் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா அந்த உற்சாகத்தோட, அந்த மனரம்யத்தோட, அந்த சந்தோஷத்தோட நீங்க செய்யல அப்படின்னா உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னா இன்னும் முடமானவர்களா இருக்கிறீர்கள். எல்லாரும் ஜெபிக்கணும். என்னுடைய உள்ளான முடம் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா கர்த்தர் சரி பண்ணணும். உங்களை கர்த்தர் கைப்பிடிச்சு கர்த்தர் தூக்கி விடணும். உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தணும். அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரணும். ஆண்டவரே, நான் அதிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. அந்த மாதிரி சூழ்நிலையில போகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிஞ்சா உங்களுடைய கைகளை மேல உயர்த்தி, கர்த்தாவே, நான் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போறேன். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டாலும் ஆண்டவரே, பாஸ்டர் மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தை உண்மைதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் என்னை முடமாக்கிருச்சு.
என்னை முடமாக்கிருச்சு, இந்த தோல்வி என்னை முடமாக்கிருச்சு, இந்த வார்த்தை என்னை முடமாக்கிருச்சு. இப்போ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவே, கர்த்தருடைய மகிமை ஊற்றப்பட்டு அதிலிருந்து இப்பொழுது ஒரு அற்புதம் உண்டாவதாக. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக, செய்வாராக, செய்வாராக. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம வெளியில அந்த போலியோ அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே நிறைய பேர் வேக்சின் போட்டாங்க. 90 கிட்ஸுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 80ல் உள்ளவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன வேக்சின் போட்டிருக்காங்கன்னா போலியோ வேக்சின் போட்டிருப்பாங்க. 80s நிறைய பேர். ஏன்னா அந்த டைமில் தான் போலியோனுடைய அட்டாக் அதிகமாக இருந்துச்சு. அதனால எல்லாருமே குழந்தை பிறக்கும்போது, இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை பிள்ளைங்க பிறந்தா அந்த வேக்சினில் ஒரு வேக்சின் வந்து போலியோ வேக்சின் அப்படி போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் நிறைய பேருக்கு இந்த போலியோ அட்டாக் ஆகி ஊனமாயிட்டே இருந்தாங்க. அதனால குழந்தைங்க பிறந்தா கம்பல்சரி வந்து எல்லாருக்கும் அந்த வேக்சின் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க முடமாக கூடாது அப்படின்றதுக்காக. வெளியில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்த்துக்கிட்டோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, வெளியில் நம்ம முடமாக்கப்படுகிறது அல்ல, நம்ம எங்கே முடமாயிடக்கூடாதுன்னா நம்ம உள்ளுக்குள்ள முடமாயிடவே கூடாது. நீங்கள் முடமாயி படுத்துக்கிடவே கூடாது. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்குற ஒரு சிலர் வந்து நீங்கள் முடமாய் படுத்து கிடக்குறீங்க. உங்கள் உள்ளான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் முடம் ஆயிட்டீங்க. உங்களை முடத்தன்மைக்குள்ளே கொண்டு போயிருச்சு. உங்களுக்கு அந்த பலன் உங்களை விட்டு போயிருச்சு. ஆனால் ஆவியானவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற பெரிய பாசத்து நிமித்தமாய் அதிலிருந்து உங்களை தட்டி எழுப்புகிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு விரும்புகிறார். உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நான் நம்புறேன் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை நமக்கு கிருபையாய் தருவாராக. பாடுவோ நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவர் மேலும் இந்த பாட்டை பாடும் போதே கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுவதாக. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. கிறிஸ்துவின் பாக்கியம் நாம் கைகளை மேல தட்டி சோர்ந்து சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா, ஈடு இணையில்லா மகிமை. இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து. சொல்ல சொல்ல மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வந்து சில முடங்களை குறித்து உங்களுக்கு தெளிவாய் சொல்லி ஒவ்வொன்றுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு வந்து சவுல் என்கிற ராஜாவினுடைய ஒரு முடம். அப்படின்னா ஆண்டவர் வந்து பென்யமீன் கோத்திரத்தில் அவனுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம். ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணினான்.
வேதம் சொல்லுகிறது, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் உயரமுள்ளவன் சவுல். எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவன் வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஓடி ஒளிஞ்சாலும் வந்ததற்கு பிறகு சகல ஜனங்களையும் யுத்தத்திற்கு நேராய் பழக்குவித்து ரொம்ப அழகா அவருடைய அந்த கேரியரை அப்படின்னா அவருடைய அந்த ராஜ இதை ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரே ஒரு சம்பவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிசிக்கலா வெளியில சவுல் ரொம்ப நேர்த்தியானவனாய் இருந்தாலும் முடமில்லாதவனாய் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுது எதுவுமே இல்லாட்டாலும் அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்த ஒரு முடம் அவனை எதுவுமே பண்ண வைக்கல. அவனை வெறுப்போடையே வாழ வச்சிருச்சு. வேதம் சொல்லுகிறது, சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் துக்கத்தோடையே வாழ்ந்தான். சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் வெறுப்போடையே வாழ்ந்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் நிம்மதியா சாப்பிடல, நிம்மதியா தூங்கல, நிம்மதியா ராஜ பதவி செய்யல. அவ்வளவு பஞ்சு மெத்த மாதிரி படுக்க, ஆனா நிம்மதியா அவன் படுக்கல. அவ்வளவு ராஜ போஜனம், ஆனா அவன் நிம்மதியா சாப்பிடல. அவன் கையில பட்டயம் இருக்குது, அவன் கூட 1000 பேர் 2000 பேர் எப்பவும் இருக்கிறாங்க, ஆனா அவனுக்கு சந்தோஷமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளி தோற்றத்துல சவுல் ராஜா ரொம்ப நேர்த்தியானவர் தான், ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு முடம். அது எந்த முடம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடினார். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 18ஆம் அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடினார்கள். 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த சவுல் ராஜா ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அந்த ராஜ பதவி ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவர் முடமாக்கப்பட்டார். எப்படி முடமாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அந்நாள் முதற்கொண்டு அவனுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு ஊனம், அவனுடைய சிந்தைக்குள்ளே ஒரு ஊனம், அவனுடைய உள்ளான வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஊனம். என்ன ஊனம் அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கோ 10000 கொடுத்தார்கள், எனக்கோ 1000 கொடுத்தார்கள். அந்த பாட்டு காதுல தொனிச்சுட்டே இருக்குது. படுக்க போகும்போது அந்த பாட்டு காதுல தொனிக்குது. சாப்பிட போகும்போது அந்த பாட்டு காதுல கேட்குது. சே, நான் இவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தும் என்னை இப்படி மட்டமா ட்ரீட் பண்ணிட்டாங்களே, என்னை குறைவா பாடிட்டாங்களே. அந்த சின்ன பையனுக்கு 10000 கொடுத்துட்டாங்க, இத்தாச்சோடு வளர்ந்துருக்கிற நான், எனக்கு போய் 1000 கொடுத்துட்டாங்களே. நான் தப்பு பண்ணிட்டனோ, இவனை உள்ள விட்டுருக்க கூடாதோ, இவனை எதுக்கு நான் உள்ள விட்டேன், நம்ம போயிருக்கலாமோ, நாம் போய் கோலியாத்தை ஜெயித்திருக்கலாமோ. இப்படிப்பட்ட சுத்தி இருந்தவர்கள் பாடின ஒரு பாடல், அந்த ஒரு வார்த்தை திரும்ப 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 அவனுக்குள்ள ரிப்பீட் பண்ணி 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 அவனை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, உள்ளான மனுஷனை முடமா மாத்திருச்சு. இன்றைக்கு நிறைய பேர் முடமாக்கப்பட்டு கிடக்கிறாங்க. நிறைய பேர் வெளியில அல்ல, உள்ளுக்குள்ள முடமானாங்க. எதனால முடமானாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அவங்க முடமானதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தருடைய வார்த்தை, கணவனாருடைய வார்த்தை, மனைவியினுடைய வார்த்தை, பிள்ளையினுடைய வார்த்தை, சுற்றி இருந்தவங்களுடைய ஒரு வார்த்தை, வேலை செய்கிற இடத்துல வந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. எங்க போனாலும் அந்த வார்த்தை முன்னாடி நிக்குது. என்னை இப்படி சொல்லிட்டாரே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்படி சொல்லுகிற அளவிற்கு நான் கேவலமானவனா மாறிட்டேனா, கேவலமானவளா மாறிட்டாங்களே. இந்த வார்த்தையை என்ன பார்த்து கேட்கறதுக்கு என்ன, இந்த வார்த்தையினால அவர் என்ன இப்படி கொன்னுட்டாரே, என் ஃபேமிலியை அவர் இழுத்துட்டாரே, எங்க அம்மா அப்பாவை அவர்
இப்படி பேசிட்டாரு, என்ன குறித்து இப்படி தலைக்குறைவா பேசிட்டாரு, என்ன இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? இந்த ஒரு வார்த்தையினால திரும்ப திரும்ப அதை யோசிச்சு, நான் எழும்பல, நான் வெளியே போகல, நான் சும்மா இப்படிதான் சமைப்பேன், நான் இப்படிதான் வீட்டை வச்சுக்குவேன், எனக்கு வாழ்க்கையே போயிருச்சு, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் இனி செய்யணும், இவ்வளவு என்ன வருத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப பேசிட்டாங்க. அவருடைய மனசுக்குள்ள இருக்காம இந்த வார்த்தை எப்படி வரும்? இந்த வார்த்தை என்னால் மறக்க முடியாது, என்ன சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன். அப்படி என்கிற ஒரு வார்த்தையை நினைச்சு 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 நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள், உங்களுடைய விஷன், உங்களுடைய தரிசனத்தை நீங்க குறைச்சிருப்பீர்களே ஆனால், நீங்க உள்ளுக்குள்ள நிறைய பேர் என்னவா இருக்கிறீங்கன்னா, வார்த்தையினாலே ஏற்பட்ட காயத்தினால முடமா இருக்கிறீங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எந்த முடத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் தெரியுமா? நீங்க முடமா இருக்கிறது இருந்து எதுல வெளியே வரணும் தெரியுமா? மனுஷனுடைய வார்த்தையின் முடத்திலிருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வரணும். வார்த்தை சில மனுஷனை கொல்லும், வார்த்தை சில மனுஷனை அழிக்கும், வார்த்தை சில மனுஷனை கட்டி போடும். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான், எனக்கு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அவங்க என்னை பார்த்து பேசின வார்த்தையை என்னால் மறக்கவே முடியல, அதனாலேயே நான் ரொம்ப பேக் அடிச்சிட்டேன், அதனாலேயே நான் ரொம்ப பின்னாடி வந்துட்டேன், அதனால தான் என்னுடைய ஊழியத்தை நான் விட்டுட்டேன், அதனால தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நான் விட்டுட்டேன். அந்த வார்த்தையை நினைச்சு நினைச்சு நான் ஃபீல் பண்றேன், நான் ஒருவேளை அப்படி இருக்கிறேனோ, என் வாழ்க்கை ஒருவேளை அப்படி ஆயிருச்சோ அப்படின்னு நீர்கள் நினைப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். மனுஷனுடைய வார்த்தையை நீங்க ஒரு பொருட்டா எடுக்க வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வெறும் மனுஷனுடைய வார்த்தை மட்டும்தான். ஆனா ராஜாதி ராஜா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் உன்னை எந்த காரியத்தையும் பேசலையே, நான் உன்னை தைரியப்படுத்தி தானே பேசுறேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உங்களோடு இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாருல, நீ என்னுடையவன்னு கர்த்தர் சொல்றாருல. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை மறக்கலேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருல, உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் சொல்றாருல. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்கணுமே தவிர, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, மனுஷனுடைய வார்த்தையினால எந்த விதத்திலும் நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் முடமாக்கப்பட்டு விடக்கூடாது, நான் முடங்கி படுத்துடக்கூடாது, நான் முடங்கி உட்கார்ந்துடக்கூடாது, முடங்கி உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க இந்த வார்த்தையை கேட்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மையான வார்த்தை, என்னுடைய கணவனாருடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, என் மனைவியினுடைய பேச்சு என்ன முடமாக்கிருச்சு, எங்க அம்மா அப்பாவுடைய பேச்சு என்ன முடமாக்கிருச்சு, என் மேனேஜருடைய பேச்சு என்ன முடமாக்கிருச்சு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சு என்ன முடமாக்கிருச்சு. இல்ல, கர்த்தர் இன்னைக்கு எனக்காக தான் பேசினாரு, நான் அதுல இருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து முழு பலத்தோடு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் பலிபீடத்திற்கு நேராய் வந்தா பரவாயில்ல. ஆமென். இங்கே இருக்கிறவங்க அப்படி இருங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை உங்களை தொடட்டும். மற்ற எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி பலிபீடத்திற்கு நேராய் வாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ராதலரம்மா. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை இன்னைக்கு எழுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களுடைய கைகளை பிடிச்சு தூக்கி விட போகிறார். உங்களுடைய கால்களும் கரடுகளும் இன்றைக்கு பலனடைய போகிறது, பலனடைய போகிறது. நிறைய பேர் இந்த பாதிப்புல இருக்கிறத நான் உணர்றேன், நிறைய பேர் இந்த பாதிப்புக்கு உள்ளானதை நான் உணர்றேன். இல்லை, ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. பாஸ்டர், நீங்க பேசின மொத்த வார்த்தை இன்னைக்கு என்னுடைய வார்த்தை தான் பாஸ்டர், எனக்கான வார்த்தை தான் பாஸ்டர். அவங்க பேசின வார்த்தை என்னால் தாங்கவே முடியல, எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்த உடனேயே எனக்கு எல்லா இன்ட்ரெஸ்டும் என்னை விட்டு போகுது, என்னுடைய எண்ணமெல்லாம் அப்படியே கஷ்டமா இருக்குது.
நான் எதுக்கு இப்படி செய்யணும், நான் எதுக்கு இப்படி வாழணும், உடனே நான் ரொம்ப டவுன் ஆயிடுறேன், நான் ஜெபத்தை கூட நான் விட்டுடுறேன். அந்த வார்த்தை ஞாபகம் வந்தாலே என்னால் அவங்களால மன்னிக்கவே முடியல, என்னால் மறக்கவே முடியல. இவ்வளவு செஞ்சோம், நன்றி இல்லாதவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், இவ்வளவு பண்ணியும் ஒரு நன்றி கூட இல்லாம வார்த்தையினால் அப்படி குத்தி கிழிக்கிறாங்க பாஸ்டர். என் இருதயத்தை நோகடிக்கிறாங்க, என் பெத்த பிள்ளை இருதயத்தை நோகடிக்குது, மருமக நோகடிக்கிறாங்க, மாமியார் நோகடிக்கிறாங்க, கட்டின புருஷன் அந்த வார்த்தையை சொல்லி நோகடிக்கிறாங்க, பெத்த பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லி என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து ஜெபிக்கலானே தோண மாட்டேங்குது, உபவாசிக்கலான்னு தோண மாட்டேங்குது, இவங்களுக்கு பாடுபட்டு என்ன பிரயோஜனம்னு தோணுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். மகளே, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், மகனே நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்றைக்கு உங்கூட தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இல்ல, அது உன்னை முடமாக்கி போடுவதற்கு பிசாச அனுப்பின வார்த்தை, சத்துரு அனுப்பின வார்த்தை. சத்துரு தான் உன் பிள்ளையை ஏவி விட்டுருச்சு, சத்துரு தான் கணவனாரை ஏவி விட்டுருச்சு, சத்துரு தான் மனைவியை ஏவி விட்டுருச்சு, சத்துரு தான் அந்த நபரை ஏவி விட்டுருச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஊழியக்காரனை கொண்டு உங்க பக்கத்துல வந்து கரத்தை பிடிச்சு, நான் ஏதாவது சொன்னேனா, நான் ஏதாவது ஒன்ன சொன்னேனா, நான் ஏதாவது ஒன்ன அவமானப்படுத்தினேனா, நான் ஏதாவது ஒன்ன குறைவா பேசினேனா, நான் ஏதாவது ஒன்ன குறிச்சு திட்டுனேனா, யார்கிட்டயாவது போய் ஒன்ன குறிச்சு குறை சொன்னேனா? இல்ல இல்ல, ஒவ்வொரு டைமும் என் பாதத்தில் வரும்போதெல்லாம் நான் உன்னை தட்டி கொடுத்தேன்ல, நான் உன்னை பலப்படுத்தினேன்ல, நான் உன்னை உற்சாகப்படுத்தினேன்ல, அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போகணும்? அந்த வார்த்தையை குறித்து நீ ஏன் பயப்படணும்? அந்த வார்த்தையை மனசுக்குள்ள நீ எதுக்கு திரும்ப திரும்ப யோசிக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, உனக்குள்ள நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை நடக்காது, ஆனா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இயேசுவே, சத்தமா சத்தமா, எஸ் எஸ், கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, அப்பா கேளுங்க கேளுங்க. உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அந்த அந்த முடமான தன்மையை கர்த்தர் இன்னைக்கு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். லாதாரா தேனாமாரா ஹத்தாலாரா லேபாராதாராமா. ஆண்டவருடைய அக்கினி இறங்குது, ஆண்டவருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குது. இப்போ இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது போல உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த காயமெல்லாம் இப்ப ஆறிட்டே இருக்குது. சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ண அந்த கிருபை. எஸ் எஸ் எஸ், பிரேஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த வார்த்தையை நம்பாத, அந்த வார்த்தையை பெரிய விஷயமா எடுக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, என்னையே காயப்படுத்தினாங்கல்ல, என்னையே பேசினாங்கல்ல, என்னையே தகாத வார்த்தைகளால பேசினாங்கல்ல, அப்ப நீ எம்மாத்திரம் உன்னையும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு நாவா இருப்பேன். எஸ் எஸ், பிரேஸ். உன்னை கட்டி போட முடியாது, உன்னை கட்டி போட முடியாது, உன்னை கட்டி வைக்க முடியாது. இப்போ 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 இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ராஜா ராஜா, அந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்ற வாங்க ராஜா, அந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்ற வாங்க ராஜா. பிள்ளை பேசின அந்த ஒரு வார்த்தை, அப்பா விபச்சாரின்ற பட்டத்தை கொடுத்துச்சே அப்பா அந்த பிள்ளை, விபச்சாரக்காரன்ற பட்டத்தை கொடுத்துச்சே அப்பா அந்த பிள்ளை. இந்த நீதிமானான இந்த தாயை, நீதிமானான இந்த தகப்பனை விபச்சாரின்ற பட்டத்தை பெத்த பிள்ளை கொடுத்துச்சே. எப்படி தாங்கும் அந்த இருதயம்? அந்த இருதயம் எப்படி ஐயா தாங்கும்? அந்த மனசு எப்படி ஐயா தாங்கும்? வயிற்றை கட்டி வாயை கட்டி அந்த பிள்ளையை இவ்வளோ தூரம் பார்த்தா அந்த பிள்ளை அவ்வளவு கேவலமா பேசுதே.
அத்தனை கஷ்டப்படுத்துதே. நீ என்னத்தை பண்ணி வச்சேன்னு கேக்குது, நீ என்னத்தை உண்டு பண்ணுனேன்னு கேக்குது. எப்படிப்பா தாங்கும்? இவ்வளவு தூரம் ஓடி ஓடி தகப்பன் தகப்பன் தாய் தாயின்னு சொல்லி டிரைவர் வேலை பார்த்து போராடெல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எங்க போனாலும் கூடயே வந்து இன்னைக்கு அந்த தாய் அந்த தகப்பன் பேசினா எப்படிப்பா என் பிள்ளையினுடைய இருதயம் தாங்கும்? இவ்வளவு தூரம் அந்த கம்பெனியை வளர்க்கிறதுக்கு காரணமா இருந்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அசுத்தமான வார்த்தையை கேட்கும் போது எப்படிப்பா இந்த இருதயம் தாங்கும்? இயேசுவே, இப்போ உங்க ரத்தத்தின் வல்லமை கடந்து வந்து அந்த இருதயத்தை கழுவட்டோன்னு சொல்லி சத்தமா இயேசுவே லாதாராலம் தனமௌரகத லதாரா லதாரா மௌதகதலரமர. எப்படி பார்த்தாங்க? அந்த வார்த்தையை மறக்க முடியலப்பா, மறக்க முடியலப்பா. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், சொந்தம் வேண்டாம், யாரும் வேண்டான்னு விட்டுட்டு அந்த கணவன் ஒரே ஒருத்தர் நம்பிக்கை வந்து அவரை நல்லா பார்த்துக்கணும், அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து பட்டயம் போல ஒரு வார்த்தை வந்து என் பிள்ளையினுடைய இருதயத்தை அப்படி கிழிச்சு கிழிச்சு வேதனைப்படுத்தினா எப்படிப்பா எழும்ப முடியும்? அப்படிப்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கு உங்க பிரசன்னம் இப்போ கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றுகிற வைத்தியராச்சே, காயங்களை ஆற்றுகிற வைத்தியரே, காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியரே, வாங்கப்பா உங்க ஈசோப்பினால கழுவுங்கப்பா. அந்த உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்போ ஒரு பிரசன்னம் இறங்கி இனி அந்த வார்த்தை நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. இனி அந்த வார்த்தையினுடைய காயம் மாறுறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும். எந்த இடத்துல என் பிள்ளை அவமானப்பட்டுச்சோ, எந்த இடத்துல அந்த மாதிரி பேசினாங்களோ அதே வாயை கொண்டு அதே மனுஷர்களை கொண்டு என் பிள்ளைய தூக்கி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உடைய மையமே எங்க இருந்தாலும் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹalleluya. காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாள நிவ. இயேசுவே 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 இயேசுவே. ஓ நன்றி 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 அப்பா நன்றி. ஒவ்வொருவர் மேல அந்த மகிமை நீங்க ஊற்றிட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சீர்படுத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம், சீர்படுத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள சகலவற்றையும் சீர்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் நீர்தானே அப்பா. இப்போ இப்போ ஆண்டவரே என் பிள்ளையை தட்டி எழுப்புகிறதற்கு வாரும். அந்த முட தன்மையிலிருந்து வெளியே எடுக்கிறதற்கு வருவீராக. ஓ ஹalleluya. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும்.
மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்க. உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா. எல்லாரும் சொல்லுவோம், நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி பாடு. கர்த்தருடைய அந்த இரக்கம் நிறைய பேர் மேல அந்த காயத்தை ஆற்றி, அந்த வார்த்தையினால உண்டான காயத்தை கர்த்தர் ஆற்றிட்டே இருக்கிறார். ஆமென். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உங்க முன்னாடி உருகி போகும், உருகி போகும். அந்த பாடுகள் வெறும் ஓ பனியை போல உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன்னை பார்த்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது நேர்மைகள் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். கைகளை மேல உயர்த்தி ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சத்தமாய் பாடு இயேசுவே. பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை மேல தட்டி சொல்லும் ஓ சீர் இயேசுவே, இயேசுவே. ஓ என்னை பலப்படுத்தி நிலை, என்னை பலப்படுத்தி. நான் நம்புற ஒரு விஷயம் கூட மேன்மையை தடுக்க நின்ற, மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். கிடைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் திரும்ப திரும்ப. உன்னை பகைத்தவர் தந்திட்ட சிஸ்டர் எஸ் ஆவே தாதாரா வாதாரா ரபாதாலா. உன்னை பகைச்ச அந்த காயத்தை கர்த்தர் மாற்ற. அந்த வார்த்தையினால உண்டான காயத்தை ஆண்டவர் இப்ப மாற்றாரு. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல. அந்த வார்த்தையை பார்த்து சோர்ந்து போய் நிக்காத ஆண்டவருடைய பிள்ளைய. அந்த வார்த்தையை பார்த்து உடைஞ்சு போகாத. அவங்க பேசினது நல்லது, அவங்க பேசினது நல்லது. அவங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசினதுனாலதான் நாளைக்கு உங்களை குறிச்சு சாட்சியை சொல்ல போறாங்க. உன் பிள்ளைய குறிச்சு சாட்சி சொல்ல போறாங்க. உங்களை குறிச்சு சாட்சி சொல்ல போறாங்க. இயேசுவே, 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 இயேசுவே. வார்த்தை
வார்த்தையினால காயப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தை இப்போ 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 ஏசப்பா ஏசப்பா அந்த வார்த்தையினால காயப்பட்டிருக்கிற என் தாயார பாருங்கப்பா, என் தகப்பனார பாருங்கப்பா, என் பிரதர் சிஸ்டரை பாருங்கப்பா, என் மகளை பாருங்கய்யா. இப்போ இப்போ நான் பாடிட்டே இருக்கும்போது அந்த காயம் இப்ப ஆறணும். அந்த காயம் இப்ப ஆறி அந்த முடத்தன்மையிலிருந்து என் பிள்ளைய நீங்க தூக்கி எடுக்கணும். ஹalleluya. உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். மேன்மை உன் கையில் சேரும். ஹalleluya. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படு நிலை நிறுத்துவா, என்னை சீர்படுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை, என்னை பலப்படுத்தி. மனதார உங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர். எங்க மேல இவ்வளோ அன்பாப்பா, எங்க பிள்ளைங்க மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். இன்றைக்கு அவங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருக்கோ அப்பா, அந்த ஜெப குறிப்பை நீங்க கேளுங்கப்பா, சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த திருமண தடைகள் மாறட்டும், இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், அந்த கடன்கள் மாறட்டும், அந்த வேலையில் ஒரு உயர்வு தரட்டும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் வரட்டும், அந்த உடம்புல ஒரு சுகம் வரட்டும்பா. நீங்க பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. உங்க ரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறோம். இன்றைக்கு மாலையில கோடாகுடி தூதர்களோட நீர் இறங்கி வாருங்கப்பா, இறங்கி வாருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய். உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.